கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த டெஸ்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 22. முதல் கேள்வி, திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை. ரைட்டா, எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு, பாடல்களோட எண்ணிக்கை என்னன்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 51 பதிகங்கள் பாடப்பட்டிருக்கும், 658 பாடல்கள். எத்தனை சிவத்தலங்களை பாடியிருப்பாங்க அப்படின்னோம்னா 38 சிவத்தலங்களை பாடியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு? 658 பாடல்கள் திருவாசகத்துல இடம்பெற்றிருக்கும். திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ திருவாசகத்துல எழுதினவர் யாரு? நம்மளுடைய மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை எழுதியிருப்பார். மாணிக்க வாசகர்னால எழுதப்பட்டிருக்கும். இது போக வேற என்ன எழுதியிருப்பாரு? திருவாசகம் திருக்கோவையரும் அப்படின்றத எழுதியிருப்பாரு இல்லையா? அடுத்த கேள்வி, பிரித்து எழுதுக. வெவ்விருப்பாணி. ரைட், எப்படி பிரிச்சு எழுதுற? வெவ்விருப்பாணி. வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. இரும்பு கூட்டல் ஆணி, வெவ்விருப்பாணி. ரைட்டா? சோ அப்ப என்ன ஒரு ஆன்சர்? வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி, வெவ்விருப்பாணி அப்படின்னு வரும். ஓகேயா? அடுத்த கேள்வி, பொருந்தாயினையை கண்டறிக. பையுள் அப்படின்னா இன்பம் கொடுத்திருக்காங்க. பணவன் அந்தணன், விபுதர் புலவர், அழ்கு அப்படின்னோம்னா இரவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரும்? இதுக்கு எது தவறானது? எது? பையுள். பையுள் அப்படின்னா என்ன வரும்? பையுள் அப்படின்றது வருத்தம்னு வரும். வருத்தம். பையுள் அப்படின்னோம்னா வருத்தம்னு வரும். சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இன்பம் கொடுத்திருக்காங்க. மத்ததெல்லாம் கரெக்ட். பணவன் அந்தணன், விபுதர் புலவர், அழ்கு இரவு. அள் அப்படின்னாலே இரவு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேயா? சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. வைதருப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம். இங்கிட்டு கவிகள், மதுர கவி, ஆசுக்கவி, வித்தார கவி, சித்திரக்கவி அப்படின்னு 4 வகை கவிகளை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஆசுக்கவி அப்படின்னா என்னது? பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடினாரு அப்படின்னோம்னா ஆசுக்கவி. ரைட். மதுரக்கவி ஓசை நலம் தரக்கூடிய பாடல்களை ஏற்றவங்களை வந்து மதுரக்கவி. விருத்தப்பாக்கள், அதாவது தொடர்நிலை செயல்கள் இதெல்லாம் எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வித்தார கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? அடுத்து சித்திரக்கவி. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா சொல்லணி அமைத்து பாடுபவர்கள். சொல்லணி அமைத்து பாடுபவர்கள். சொல்லணி அமைத்து பாடுபவர்கள் சித்திரக்கவி. இப்ப இதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆசுக்கவி. எது? வைதருப்பம். ஆசையா வைராங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆசுக்கவி, வைதருப்பம். கௌடம், மதுரக்கவி. கௌடம், மதுரக்கவி. பாஞ்சாலம் அப்படின்னோம்னா சித்திரக்கவி. பாஞ்சாலம், சித்திரக்கவி. மாகதம், பாஞ்சாலம் சித்திரக்கவி, மாகதம் வித்தாரக்கவி. அப்ப 2, 1, 4, 3 ஆன்சர். 2, 1, 4, 3 சி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? பரணி. 1000 யானை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழில் தோன்றிய முதல் பரணி எது? நம்மளுக்கு தெரியும். என்னது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி. யார் எழுதியிருப்பா? ஜெயம் கொண்டாரால எழுதப்பட்டிருக்கும். ஜெயம் கொண்டார் எழுதியிருப்பார். எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599 தாளிசைகளை கொண்டது. பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு யார் பாடியிருப்பா? பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு யார் பாடியிருப்பா? பழப்பட்டடை சொக்கநாத புலவர். பழப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடியிருப்பார். தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு யார் பாடியிருப்பா? தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார். ஒட்டக்கூத்தரால பாடப்பட்டிருக்கும். சோ இந்த கலிங்கத்தை பரணி, இதுல போர் செஞ்ச முதலாம் குலோத்துங்கனுடைய தளபதி யாரு? கருணாகர தொண்டைமான். கருணாகர தொண்டைமான். தமிழில் எனக்கு பிடித்த இலக்கியம் ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி போயிடலாம். நச்சினையை தொகுப்பித்தவர் யார்? நச்சினையை தொகுப்பித்தவர். இந்த தொகுத்தவர் அப்படின்னா என்ன? 8 தொகை அப்படின்னாலே தொகுத்தது. நிறைய புலவர்கள் எழுதியிருப்பாங்க, அதை யாராவது ஒருத்தவங்க தொகுத்திருப்பாங்க. தொகுப்பித்தவங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா தொகுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க தொகுப்பித்தவங்க. பொருள் உதவியோ இல்ல மத்த ஏதாவது ஒரு உதவி பண்ணி அதை தொகுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவங்கள தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப நற்றினையை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னோம்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. அப்ப தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா தொகுத்தவர் பேரு தெரியல நம்மளுக்கு. யார் தொகுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நற்றினை 8 தொகையில முதலில் வைத்து பாடக்கூடிய நூல்.
நல் அப்படின்ற அடைமொழியை பெற்ற நூல். ரைட்டா? சோ நல் அப்படின்ற அடைமொழியை பெற்றக்கூடியது. அடிவரையறை 9-12 அடி. ரைட்டா? சோ சிற்றலை 9ஆகவும் பேரலை 12 அடியாகவும் கொண்ட நூல். ஓகே, நற்றிணை. நற்றிணையில 400 பாடல்கள் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க? நற்றிணை 400 அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நற்றிணை 400 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நற்றிணை 400 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அகம் சார்ந்த நூல். இதெல்லாம் வந்து நற்றிணையோட சிறப்புகள் இல்லையா? அடுத்த கேள்வி, முக்கூடல் பல்லு கற்பதன் பயன் என்ன? முக்கூடல் பல்லு. ரைட்டா? சோ பல்லு அப்படின்னோம்னா தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய 8 வகைகள்ல 8 வனப்புகள்ல புலன் அப்படின்ற வனப்பு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்லதான் குறிக்குது. ஓகே, பாமரர்களாகிய உழவர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய உழவர்கள் பத்தி பாடக்கூடியது. சோ இதுல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? உழவு தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம், மீன் வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம், விதைகளோட பெயர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி காளை வகைகளை பத்தியும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாமே இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இதோட ஆசிரியர் பேர் தெரியல, ஆனா நாடகப்பாங்கள அமைந்த முக்கூடல் பல்ல வந்து என்னாயினா புலவர் வந்து இயற்றுனதா சொல்றாங்க, ஆனா நம்மளுக்கு அது தெரியல. ரைட்டா? சோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற ஆண்டு. ரைட்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் யார் எழுதியிருப்பா? முதல்ல அம்பேத்கரால எழுதப்பட்டிருக்கும். அம்பேத்கர் தான் எழுதியிருப்பார். எப்போ இறந்திருப்பாரு? அவர் இறந்த தேதியை தான் கேட்டிருக்காங்க. ரைட்? எப்போ? டிசம்பர் 6, 1856 இறந்திருப்பாரு இல்லையா? ரைட்? சோ எப்ப பிறந்திருப்பாரு? 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பாரு இல்லையா? ரைட்? சோ இறந்தது டிசம்பர் 6, 1956 இறந்திருப்பாரு. இவரோட இறப்புக்கு பின்பு வெளிவந்த இவருடைய நூல் என்னது? புத்தமும் தம்மமும். புத்தமும் தம்மமும். எந்த வருஷம்? 1957 வெளிவந்திருக்கும் இந்த நூல். அடுத்த கேள்வி, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவங்க யார்? இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு? சுரதா. எப்படி அழைக்கப்படுறாரு? உவமை கவிஞர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படுறாரு. ரைட்டா? நிறைய இடங்கள்ல பட்டுக்கோட்டை இந்த மாதிரி நிறைய பேரை பத்தி உவமையிலே சொல்லியிருப்பாரு. இயற்பெயர், இவரோட இயற்பெயர் வந்து என்னது? ராஜகோபாலன். ஓகே, சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது? போலச் செய்தல் அப்படின்ற பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கலை? நாடக கலை. இது மாதிரி செய்யறது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம நாடக கலைன்னு சொல்றாங்க. எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது எப்படி சொல்ல, உணர்வில் கலந்து வாழ்க்கைக்கு எது நல்லது எது தப்பு அப்படின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக வந்து நாடக கலையை சொல்றாங்க. நாடகம் எப்படி பிரிக்கிறாங்க? நாடகம் நாடு கூட்டல் அகம், உன்னுள் நாடு, உனக்குள்ள அதை தேடு அப்படின்றதான் நாடகமாவே வச்சிருக்காங்க. நாடக வளர்ச்சிக்கு நிறைய பேர் பாடுபட்டிருப்பாங்க. பரிதிமார் கலைஞரா இருக்கட்டும், அதே மாதிரி பம்மல் சம்பந்த முதலியாரா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர், பம்மல் சம்பந்தனார், அதே மாதிரி தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள், இவங்க எல்லாமே நாடக கலைக்கு ரொம்ப நிறைய பங்காற்றி இருப்பாங்க. தமிழில் தோன்றிய சமுதாய நாடகம் முதல்ல எது? கதரின் வெற்றி. இதுதான் முதல்ல தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், முதல் நாடகம் இல்லையா? ரைட். இன்னைக்குரிய 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்குரிய 10 கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தேர்வினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சராசரி. ஓகேங்களா? சராசரின்ற தலைப்புல இருந்தா இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சராசரின்ற தலைப்புல இருந்து 2 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கணிதத்துல உள்ள பல்வேறு தலைப்புகள்ல இருந்து நம்ம வந்து தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்வுகளுக்கான விளக்கங்கள் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய கணியன் அகாடமி யூடியூப் சேனல் போங்க. அதுல ஆரியபட்டான்ற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுக்கான விளக்கங்களும் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? சரிங்க, இன்னைக்கு தேர்வினுடைய முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான வரக்கூடிய டிஎன்எஸ்ஆர்பியோட சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அதுல சேர விரும்பணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பரை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஸோ முதல் கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 எண்களின் சராசரி 18. அதாவது எண்கள்னு எழுதிக்கிறேன், இந்த சைடு சராசரி ஆவரேஜ்னு எழுதிக்கிறேன். ஒரு 10 எண்கள் இருக்குங்க, அதுக்கான சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குதா? 18 கிடைக்குது. ஏதோ ஒரு 10 எண்கள். ஓகேங்களா? அந்த 10 எண்கள் வந்து ஏதோ வேணா இருந்துட்டு போதும். ஓகேங்களா? அந்த 10 எண்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குதா? 18 கிடைக்குது. இப்போ அந்த 10 எண்கள்ல ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டுறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டும் போது புதிய சராசரி என்ன கிடைக்கும்னு கேட்கறாங்க. சரி, ஒவ்வொரு எண்ணுடனும் 5 கூட்டும் போது சராசரி என்ன ஆகும்னா 5 கூடும்.
ஓகேங்களா. ஒவ்வொரு எண்ணுடன் 5 கூட்டும் போது சராசரி 5 கூடும். அப்ப புதிய சராசரி என்னன்னு கிடைக்கும்? 23 கிடைக்கும். ஓகேங்களா. சோ 10 எண்கள் இருக்கு, அதுக்கான சராசரி 18. அதுல ஒவ்வொரு எண்ணுடன் 5 கூட்டும் போது சராசரி 5 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. சராசரி வந்து 5 அதிகரிக்கும். அப்போ ஆல்ரெடி பழைய சராசரி 18 இருக்கு, 5 அதிகரிச்சதுன்னா 23. புதிய சராசரி அப்படின்றது 23. அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 23. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதாவது போட்டித் தேர்வுகள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய கணினி அகாடமி சார்பாக வந்து பார்த்தோன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? 5 எண்களின் சராசரி 36. ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய புதிய எண்களின் சராசரி என்ன? அதாவது 5 எண்கள் இருக்குங்க. ஓகேங்களா. எப்பயும் போல எண்கள் ஆவரேஜ் சராசரி 5 எண்கள் இருக்குங்க. அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குதா? 3 கிடைக்குதான். இப்போ இந்த 5 எண்கள் 36 கிடைக்குது. சராசரி என்ன கிடைக்குது? 36 கிடைக்குது. ஓகே, 5 எண்கள் இருக்கு, அதுக்கு சராசரி 36. இப்போ இந்த 5 எண்கள்ல ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல பெருக்குறாங்க. ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல் பெருக்கும் போது புதிய சராசரி என்னன்னு கேட்கறாங்க. புதிய சராசரி என்னன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த 5 எண்களை ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல பெருக்கும் போது சராசரி என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஆல பெருக்கணும். சராசரி 3 ஆல பெருக்குனீங்க அப்படின்னா என்னன்னு வரும் அப்படின்னா 108 வரும். ஜஸ்ட் 3 ஆல பெருக்குங்க. ஸோ 18 ஒன்னாங்க கொண்டு போயிருவீங்க. ஸோ 6 6 1 10. ஓகேங்களா. ஸோ அப்போ பெருக்குனீங்க அப்படின்னு என்னன்னு வரும் அப்படின்னா 108 வரும். புரியுதா புரியலையா? அதாவது 5 எண்கள் இருக்கு, அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம்னா சராசரி 36 கிடைக்குது. இந்த 5 எண்கள்ல ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல பெருக்குறாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல பெருக்கும் போது புதிய சராசரி என்னன்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு எண்ணையும் 3 ஆல பெருக்குனா சராசரி என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஆல வந்துட்டு பெருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சராசரி என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா 3 ஆல பெருக்கிற மாதிரி இருக்கும். பெருக்குனீங்க அப்படின்னா 108 கிடைக்கும். இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி 108. சரி, அடுத்த கேள்வி போயிடலாங்க. ஸோ அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வரக்கூடிய TNUSRB அதாவது 2024 கால்ஃபர் வர இருக்குது பாத்தீங்களா, அதுக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. சுரை போட்டு அப்படின்னு தலைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் பேட்சும் போது ஆஃப்லைன் பேட்சும் போது. ஸோ நீங்க அதை சேரணும் அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 எண்களின் விகிதங்கள் 2:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. ஓகேங்களா. 3 எண்கள் அது வந்து 2:4:5 என்ற விகிதத்தில் உள்ளதா. அவற்றின் சராசரி 22 எனில் மிகப்பெரிய எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஏதோ 3 எண்கள் இருக்குங்க. அந்த 3 எண்கள் என்னன்னு தெரியல, ஆனா அந்த 3 எண்களுக்கான விகிதம் கொடுத்துட்டாங்க. என்ன விகிதத்துல இருக்கா? 2:4:5 என்ற விகிதத்துல இருக்கு. இப்ப இந்த 3 எண்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கும். சராசரி என்ன கிடைக்குதா? 22 கிடைக்குது. இப்ப இந்த 3 எண்கள்ல மிகப்பெரிய எண்ணுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பொதுவா வந்துட்டு விகிதத்துல இருக்கக்கூடிய எண்களை முழு எண்களை வெளியெடுக்கணும் என்ன பண்ணுவோம்? அதோட எக்ஸ் சேர்ப்போம். அப்போ இது 2x, இது 4x, 5x விகிதத்தில் இருக்கக்கூடிய எண்களை முழு எண்களா வெளியெடுக்கணும், அதோட எக்ஸ் சேர்க்கணும். என்ன ரீசனால எக்ஸ் சேர்க்கிறோம் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம விகிதம் மற்றும் விகிதாசமன் தலைப்பின் கீழ் நடத்தும் போது தெளிவா சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. விகிதம் மற்றும் விகிதாசமன் தலைப்புல வந்து டெஸ்ட் இருக்கும், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய கணினி அகாடமி சேனல்லே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் நடத்திருப்போம். ஓகேங்களா. விகிதம் மற்றும் விகிதாசமன் தலைப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல கிளாஸ் நடத்திருப்போம். அந்த கிளாஸ் பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ எக்ஸ் சேர்த்தோன்னே இது முழு எண்களா மாறிடுச்சு. ஒரு எண் 2x, இன்னொரு எண் 4x, இன்னொரு 5x. இப்போ இந்த 3 எண்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா. சரி, சராசரி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சராசரி ஈக்குவல் டு எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்களின் எண்ணிக்கை. எண்களின் எண்ணிக்கை அப்படின்றது என்னன்னு குறிப்பிடும். ஓகேங்களா. சரி, இப்போ 3 எண்கள் என்னன்னா ஒரு எண் 2x, இன்னொரு எண் 4x, இன்னொரு எண் 5x. இந்த 3 எண்களை கூட்டுறாங்க. கூட்டி எத்தனை எண் இருக்கு? எண்களின் எண்ணிக்கை கீழே வந்து என்ன போடுவோம்? எண்களின் எண்ணிக்கை போடுவோம். எத்தனை எண்கள் இருக்கு? 1 2 3 எண்கள் இருக்கு. அப்போ 3 வகுப்போம். இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிச்சா சராசரி என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க? 22 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சராசரி வந்து 22 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ சராசரி போட்டேன். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறேன்? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்க எண்களை ஃபுல்லா கூட்டுங்க. 2x + 4x 6x, 6x + 5x 11xன்னு வரும். பை 3 = 22. இப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 11 11 2 11 22ன்னு வரும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3 வகுத்தல்ல இருக்கு, இது அந்த சைடு கொண்டு போங்க. வகுத்தல்ல இருக்க 3 ஈக்குவல் டு சைடு போகும்போது பெருக்கலா மாறும். ஓகேங்களா. சோ ஈக்குவல் டு சைடு ஆல்ரெடி 2 இருக்கு. இந்த 3ஐயும் கொண்டு போனீங்க அப்படின்னா 2 × 3 என்னன்னு வரும்? 6ன்னு வரும். ஓகேங்களா. சோ ஈக்குவல் டு சைடு ஆல்ரெடி 2 இருக்கு. இந்த 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பெருக்கலா மாறும். 2 × 3 பெருக்குனீங்க அப்படின்னா 6ன்னு வரும். அப்ப எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 6. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ கேள்வி என்ன கேட்கறாங்க? மிகப்பெரிய என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு கொண்டு வந்து இந்த 3லையும் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3 எண்கள் கிடைக்கும். நமக்கு அந்த 3 எண்கள் தேவையில்ல, மிகப்பெரிய எண் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா. அப்போ இதுல மிகப்பெரிய எண் என்னது? 5x. ஓகேங்களா. சோ 5xன்றதா மிகப்பெரிய எண். இப்போ இதுல எக்ஸுக்கு பதிலா மட்டும் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா. எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னு என்ன வரும்? 30ன்னு வரும். அப்போ இந்த 3 எண்கள்ல மிகப்பெரிய எண் என்னவா? 30. இதே 3 எண்கள் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 3 எண்கள் பக்கத்துலயே வந்து x. ஓகேங்களா. x இருக்குல்ல, xக்கு பதிலா இந்த 6ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 எண்களுக்குமே ஆன்சர் கிடைக்கும். நமக்கு மிகப்பெரிய எண் மட்டும் கேட்கறனால என்னன்னா மிகப்பெரிய எண் என்னன்னா 30. அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான். புரிஞ்சுங்களாங்க? சரி,
இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, முதல் 5 இரட்டைப்படை எண்களின் சராசரி என்ன? அதாவது முதல் 5 இரட்டைப்படை எண்களுக்கான சராசரி கேட்கறாங்க. முதல் 5 இரட்டைப்படை எண்களின் சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா n+1. ஓகேங்களா? சோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா n+1. இதுல n-க்கு பதிலா பார்த்தா 5 போடுங்க. 5 + 1 6ன்னு வரும். நீங்க ஃபார்முலா படி செஞ்சாலும் சரி, இல்லன்னா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார்முலா படி செய்ய முடியாது, டைரக்டா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. எல்லா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க, அப்ப ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சரி, முதல் 5 இரட்டைப்படை எண்கள் என்னென்ன வரும்? 2 4 6 8 10. முதல் 5 இரட்டைப்படை எண்கள் என்னது? 2 4 6 8. இப்போ இந்த இரட்டைப்படை எண்கள் எல்லாமே எப்படி அதிகரிக்குது? 2 அதிகரிக்குது. ஓகேங்களா? சோ இரட்டைப்படை எண்கள் எல்லாமே எப்படி அதிகரிக்குது? 2 அதிகரிக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு எண் தொடர் கொடுத்தாங்க, அந்த எண் தொடர் ஒரே மாதிரி 2 2 3 3 4 4 5 5ன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி எண்களால் அதிகரிக்கப்படுது அப்படின்னா நடுவுல இருக்க நம்பர் ஏதோ அதுதான் நீங்க சராசரி எடுத்துக்கணும். பார்த்தோம்னா இது எல்லாமே 2 அதிகரிக்குது. 2 அதிகரிக்கும் போது நடுவுல இருக்க நம்பர் என்னன்னு பாருங்க. இங்கிட்ட 2 போயிடுச்சுன்னா நடுவுல இருக்க நம்பர் என்னன்னா 6. அப்ப இந்த எண்களுக்கான சராசரி 6. ஃபார்முலால போட்டப்ப 6 தான் கிடைச்சது, ஷார்ட்கட்ல போட்டப்ப 6 தான் கிடைச்சு. அப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் பி. சரி சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, முதல் 10 பகா எண்களின் சராசரி காண்க. ஓகேங்களா? முதல் 10 பகா எண்களின் சராசரி கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? பகா எண்கள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுங்க, ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள் தான் பகா எண்ணு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு எண் ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடுதுன்னா அதான் பகா எண்ணு சொல்லுவோம். பகா எண் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா 2ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ பகா எண் அப்படின்றது 2ல இருந்து ஆரம்பிக்கும். பகா என்ன பகு என்ன அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து பார்த்தா நம்ம LCM HCF நடத்தும் போதே சொல்லிட்டோம். ஓகேங்களா? அந்த முறை ஒரு முறை அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லது. ஓகேங்களா? சரி, முதல் 5 பகா எண்கள் எழுதுறேன். முதல் 10 பகா எண்கள் என்னென்ன வரும்? 2 3 5 7, அதுக்கடுத்து 11, அடுத்து 13, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 17 19. எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8, இன்னும் 2. அடுத்து என்ன வரும்? 20 வராது, 21 23. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24 25 26 வராது, 27 வருமா? 27 வராது, ஏன்னா 27 பார்த்தா 3 நாள் வகுப்படும் 9 வகுப்படும். 28 வராது, 29. இது எல்லாமே பகா எண்கள். பகா எண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த எண்கள் எல்லாமே ஒன்னால் வகுப்படும் இல்ல தன்னால் வகுப்படும். அதாவது ஒன்னாலையும் இட்செல்ஃப் ஆலையும் மட்டும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? இப்போ இதுக்கான சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல் 10 பகா எண்கள் இதான். இதுக்கான சராசரி கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த எண்களை ஃபுல்லா கூட்டுங்க. இந்த எண்களை ஃபுல்லா கூட்டுங்க. கூட்டி எத்தனை எண்கள் இருக்கோ அதால வகுப்போம். ஓகேங்களா? மொத்தம் 10 எண்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லா கூட்டி 10ஆல வகுப்போம். இப்போ இதை ஃபுல்லா கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 129 வரும். இதை ஃபுல்லா கூட்டினீங்க அப்படின்னா 129 வரும். 129/10. இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடிச்செல்லாம் கொடுக்காதீங்க, சிம்பிளா பாருங்க. கீழே வந்து முழு எண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 100 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு கீழே 100 வர மாதிரி இந்த மாதிரி முழு எண்களா இருக்குன்ற பட்சத்துல, ஓகேங்களா? இந்த மாதிரி முழு எண்களா இருக்குன்ற பட்சத்துல கீழே எத்தனை 0 இருக்கோ மேல அத்தனை டிஜிட் பண்ணி புள்ளி வைங்க. ஓகேங்களா? கீழே எத்தனை 0 இருக்கு? ஒரு 0 இருக்கு. அப்போ பின்னாடி இருந்து, ஓகேங்களா, அதாவது ரைட் சைடுல இருந்து ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைங்க. அப்ப என்னன்னு வரும்? 12.5 வரும். ஓகேங்களா? ரைட் சைடுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா இந்த இடத்துல புள்ளி வரும். 12.5 இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அப்ப முதல் 10 பகா எண்கள் எழுதிட்டேன். அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கிறேன். சராசரி என்ன கிடைக்குது? 12.9 கிடைக்குது. ஓகேங்களா? 12.9 அப்படின்றத இந்த கேள்விக்கான சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடையா இருக்கும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இன்னைக்கான தீர்வுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 5 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த 5 கேள்விகளையும் பார்த்தோம்னா பள்ளி புத்தகத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட கேள்விகள். சரிங்களா? சோ இந்த கேள்விகளுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை நீங்களா வந்து செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 டெஸ்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். முதல் ஒரு 40 21வது டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 22வது டெஸ்ட் வந்து நமக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 22வது டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9ஆம் வகுப்புல சமூக அறிவியல்ல பார்த்தோம் அப்படின்னா அரசியல், தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். அதே மாதிரி தாவர உலகம் மற்றும் தாவர செயலியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து இன்னைக்கு கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. சரிங்களாப்பா? ஓகே, இன்னைக்கு நேரடியாக நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். சரிங்களா? நமக்கு வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் SI ஜூன் மாசம் கால்ஃபர் பண்ண இருக்கிற SIக்கு வந்து பார்த்தோம்னா சார்பு ஆய்வாளருக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தேவையான மாணவர்கள் வந்து உங்களுடைய நம்மளுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க வந்து அதில் தொடர்பாக வந்து நீங்க விசாரணை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. தேர்தல் முறையை பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து அரசியல் அமைப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பகுதிகள் ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா? எந்த பாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெளிவா வந்து பார்த்துக்கிறோம். ஒண்ணு, சரிங்களா? பகுதிகள், பார்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஆர்டிகல், சரத்து. சரிங்களா? சரத்துகள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 51(7) அது வரைக்கும் வந்து தலைகீழா கேட்டா கூட சொல்லணும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து
ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நமக்கு கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, தேர்தல் முறையை பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா அப்படின்னா 324 இருந்து 329 வரைக்கும் தான் தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, நமக்கு வந்துட்டு தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பகுதி 15. தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய பகுதி வந்து தேர்தல் 15. சரிங்களா? நமக்கு தெரியும், ஒண்ணு வந்து பார்த்தா அப்படின்னா இந்திய யூனியன் பிரதேசத்துல அதுக்கான எல்லைகள் வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்து 2வது பகுதி வந்து குடியுரிமைன்னு பார்த்திருப்போம். 3வது பகுதி அடிப்படை உரிமைகள். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா 4வது பகுதி வந்து டிபிஎஸ்பி. 4 வந்துட்டு அடிப்படை கடமைகள். அடுத்து 5வது வந்துட்டு என்னப்பா மாநில அரசு. 6வது வந்துட்டு 5வது வந்துட்டு மத்திய அரசு. 6வது வந்துட்டு மாநில அரசு. 7வது வந்துட்டு 7வது திருத்தத்தின்படி நீக்கப்பட்டுருச்சு அப்படி சொல்லி நமக்கு தெளிவா வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? அதை வந்து தெளிவா பாத்துக்கிறோம். அது எதுல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாவே பாத்துக்கிறோம். ஓகேங்களாப்பா? ஓகே, பாருங்க, நமக்கு வந்து தேர்தல் வந்து 15வது பகுதியில வந்து 324 to 329 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம்னா தேர்தல் வாக்காளருக்கான வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு. சரிங்களா? வாக்களிக்கும் வயது வந்து 18 வயசு. வாக்காளர் தினம், தேசிய வாக்காளர் தினம் எப்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வர்றோம். சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய ஆர்டிகல் நம்மளுடைய சொன்ன மாதிரி எதுல இருந்து எந்தெந்த ஆர்டிகல் எப்பப்ப வருது அப்படின்றத மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? தேசிய தேர்தல் வாக்காளர் தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 25ஆம் தேதி வந்து இருக்குது. ஓகேங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இந்தியாவில் நோட்டா சரிங்களா முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வருஷம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2012 வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி விவிபேட். சரிங்களா? விவிபேடும் எந்த வருஷம் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2012 நோட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா 2012 அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி விவிபேடும் பார்த்தோம் அப்படின்னா 2012 விவிபேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓட்டு நமக்கு இதனால பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அதை வந்து அந்த பேப்பர் ஷீட்ல வந்து எழுதிக்கலாம். ஓட்டர் வெரிஃபிகேஷன் பேட் அந்த இது வந்து சரிங்களா யாருக்கு நம்ம வாக்களிச்சோம் அப்படின்றது நம்ம சரியான முறையில் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி நோட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே எனக்கு வந்து வாக்களிக்க வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு லாஸ்டா சரிங்களா அந்த இதுல வந்து லாஸ்டா வந்து வச்சிருப்பாங்க. அதான் வந்து நோட்டா. ஓகேங்களா? அப்ப 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே 2002 என்பதுதான் நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு கொள்வதில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு அப்படின்னா இந்திய குடிமகன் வந்து குடியரசுத் தலைவர் தான். இவர் தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா நேரடி தேர்தல் கிடையாது. நேரடி தேர்தல் வந்து கிடையாது. இவர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா? மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரெல்லாம் அந்த தேர்தலில் பங்கு கொள்றாங்க அப்படின்னு பாருங்க. பாராளுமன்ற இரு அவைகள்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். பாராளுமன்றம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா சரிங்களா லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 சபையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சரிங்களா இவங்க வந்து என்ன செய்வாங்க குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த எலெக்ஷன்ல வந்து பங்கு கொள்வாங்க. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நமக்கு மாநில எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து அந்த இதுல வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன செய்யறாங்க அதுல வந்து அவங்க நம்முடைய குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் டெல்லி பாருங்க. பாராளுமன்ற இரு அவைகளிலும் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் சரிங்களா இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் வந்து பங்கு கொள்ள முடியாது. சரிங்களா? மிச்ச எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை 2 அவையிலும் இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து ஓட்டு போடலாம். ஆனா இவங்க மட்டும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பாராளுமன்ற இரு அவைகள் நியமன உறுப்பினர்கள் மட்டும் அவங்களுடைய தேர்தல் வந்து பங்கு கொள்ளவே முடியாது. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. சார்க் அமைப்பில் உறுப்பினராக உள்ள நாடுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? சார்க் அமைப்பை பொறுத்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இந்தியா சரிங்களா நேபாளம் பங்களாதேசம் பூடான் இலங்கை பாகிஸ்தான் சரிங்களா அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இப்படின்னு ஒரு 7 நாடுகள் வந்து இந்த சார்க் அமைப்பில் இருக்கு. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா தப்பானது எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாடு அப்படின்னா மியான்மர் மட்டும்தான் நமக்கு வந்து தவறான நாடுகள்ல வந்து இருக்குது. சரிங்களா? மியான்மர் மட்டும்தான் நமக்கு தவறான நாடுகள் இருக்கு. கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. சார்க் அமைப்புகள்ல
அமைப்பில் உள்ள உறுப்பினர் நாடுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான், நேபாளம். மியான்மர் மட்டும்தான் நமக்கு வந்து தவறான நாடா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 5வது கேள்வி பாருங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பவர்கள் தவறானவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதேதான். சரிங்களா? லோக்சபா உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க, ராஜ்யசபா உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க, ஐஏஎஸ் மட்டும்தான் பங்கெடுக்க மாட்டாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தா அப்படின்னா அவருடைய நிர்வாக அதிகாரங்கள் என்ன, அவருடைய சட்டமன்ற அதிகாரங்கள் என்ன அப்படின்றத வந்து தெளிவா வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு ஆளுநர்களையும் நியமிக்கிறவங்க யாரு அப்படின்னா, ஒவ்வொரு மாநில ஆளுநரை வந்து நியமனம் பண்றவங்க யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை, தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளை நியமனம் பண்றவரும் யார் தான் பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? அதை வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து 6வது கேள்வி பாருங்க. ஒரு கட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி முறை இருக்கிற நாடுகள்ல வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், சீனாவில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆட்சி வந்து செய்து. இரு கட்சி ஆட்சி முறை பார்த்தா அப்படின்னா இங்கிலாந்து. சரிங்களா? 2 கட்சி மட்டும்தான் அங்கே இருக்கும். பல கட்சி முறை வந்து இத்தாலி, இந்தியா போன்ற நாடுகள் வந்து பல கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கு. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் பி பாம்பே நமக்கு சரியான விடையா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. சரிங்களா? தொட்டால் சினிங்கோடைய தாவரவியல் பெயர். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? நமக்கு வந்து மைமோசா புடிக்கா அப்படின்றதான் தொட்டால் சினிங்கோடைய தாவரவியல் பெயர். அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இருசொல் பெயரிடும் முறையை, சரிங்களா, நம்ம வந்து இருசொல் பெயர்கள் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்துட்டு பந்தாரிகா டைகிரிஸ், அதாவது புலியோடைய பேரு. அதே மாதிரி மனிதனுடைய இருசொல் பெயரிடும் முறை பார்த்தா அப்படின்னா நமக்கு ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா பப்பாளிக்கு வந்துட்டு காரிக்கா பப்பாயா, பப்பாளிக்கு வந்து காரிக்கா பப்பாயா. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து இருசொல் பெயர் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கூட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மீனுக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான். மீனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்லா 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 கட்லான்ற அதோட இருசொல் பெயர். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்குமே பார்த்தா அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. எந்த வேர்கள் 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பெரும்பாலும் பார்த்தா அப்படின்னா தாவரங்கள் வளர்ச்சியை பொறுத்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா தாவரங்கள் வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக, சரிங்களா, அதனுடைய வேர்கள் பார்த்தா அப்படின்னா புவியீர்ப்பு விசை தான் இப்படிதான் போகும். ஆனா தாவர வளர்ச்சி பார்த்தா அப்படின்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வந்து, சரிங்களா, இப்படி வந்து வளர்ந்து போகும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா எந்த வேர்கள் 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை வந்து கொண்டவை அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு புக்ல தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சுவாச வேர்களை கொண்டது. சரிங்களா? சுவாச வேர்களை கொண்ட தாவரங்கள். அதே மாதிரி சொன்னோம்னா ரைசோபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள். இந்த ரெண்டுமே பார்த்தா அப்படின்னா 180 டிகிரி செங்குத்தான வேர்களை கொண்டது தான். சரிங்களா? 1, 2 மட்டும்தான் நமக்கு சரியானதா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் பி பாம்பே நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து ஆலமரத்துடைய வேர்கள் பார்த்தா அப்படின்னா கீழே தான் அப்படிதான் போகும். புவியீர்ப்பு விசைக்கு வந்து எதிராக வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து பார்த்தோம்னா 9வது கேள்வி. சரிங்களா? இது வந்து எடுத்துக்காட்டுகள் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பார்க்கலாம். நடுக்குமுறு வளைதல், அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புருசினியா ஒவேட்டா அப்படின்றது, புருசினியா ஒவேட்டா அப்படின்றது. இருளுரு வளைதல், அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா அப்படின்னா லியூசினா லீகோ சோஃபாலா அப்படின்றது. சரிங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்குது 3, 4. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெப்பமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா டுபிலியா சிட்டினம் வந்து வெப்பமுறு இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்குது. ஒளியுறு வளைதலுக்கு வந்து பார்த்தோம்னா சாமானியா சாமான் அப்படின்றது. சரிங்களா? 3, 4, 2, 1 நமக்கு சரியான விடை பார்த்தா அப்படின்னா 3, 4, 2, 1 தான். கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ மிக சரியான விடையா வந்து இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 10வது கேள்வி பாருங்க. இலைத்துளைகள் வழியாக சரியானவற்றை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. பாருங்க, இலைத்துளை வழியாக வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? சரிதான். இலைத்துளைகள் வழிதான் பார்த்தா அப்படின்னா இந்த வாயு பரிமாற்றம் வந்து நடைபெறுகிறது. ஓகே, சரிதான், மிகச் சரியான விடைதான். அந்த இலைத்துளைகள், அந்த சின்ன சின்ன இலைத்துளைகள் வழியாக தான் வாயு பரிமாற்றம் நடைபெறுது. இலைத்துளை நீராவி போக்கின் பொழுது பெருமளவு நீர் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 90 to 95% நீர் வந்து பார்த்தா அப்படின்னா இலைத்துளை வழியாக தான் வந்து நடைபெறுகிறது. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தா அப்படின்னா அந்த நீராவி நமக்கு வந்துட்டு இந்த நீராவி போக்கு நடைபெறதுனால என்ன நடக்கும்?
நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கழிவு நீர்கள் வந்து வெளியேற்றப்படுகிறது, சுவாசத்துக்கு வந்து இது பண்றது. அதே மாதிரி இலை வந்து பார்த்தோம் அப்படின்னா விரிஞ்சு நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் எது இருக்கு அப்படின்னா இந்த நீராவி போக்கு தான் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரியான எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த நீராவி போக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. சரிங்களா, அப்ப பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா தாவரங்கள் எந்த வாயு வந்து சுவாசிக்குது, சுவாசம். நம்மள விலங்குகளை போலதான் தாவரங்களும் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடுது. சரிங்களா, இது வந்து நம்ம எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் பொழுது, சரிங்களா, ஒளிச்சேர்க்கையின் போது பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். ஒளிச்சேர்க்கை எப்ப நடைபெறும், ஒளிச்சேர்க்கை வந்து பகல் நேரங்கள்ல மட்டும்தான் நடைபெறும். சரிங்களா, அப்ப பகல் நேரங்களை ஃபுல்லா என்ன செய்யும், தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். ஓகேங்களா, இது ஓகே. இது வந்து பகல் நேரங்கள்ல ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. இரவு நேரங்கள்ல மட்டும்தான் இந்த சுவாசம் நடைபெறுகிறது. இரவு நேரங்கள்ல மட்டும்தான் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிவிடுகிறது. இதை வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களாப்பா. இப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கு கூற்று 1, 2 ரெண்டுமே சரியாதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாப்பா. ஓகே, அடுத்து 10 கொஸ்டின் நம்ம இந்த இதுல பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஜூன் மாசம் கால்ஃபர் பண்ண இருக்கிற எஸ்ஐ தேர்வுக்கு நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் வந்து நமக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரிங்களா, ஆன்லைன்ல சேர்ந்து நம்ம நேரடியா வந்து வகுப்புகளை கலந்துக்கிற முடியாதவங்க ஆன்லைன்ல நம்ம கணியன் அகாடமியோட நம்ம ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக படிக்கணும், இல்ல அதுல டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்றவங்க பார்த்தோம் அப்படின்னா 7845454747 அப்படின்னு நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து நேரடியாக, சரிங்களா, நமக்கு வந்து நேரடியான வகுப்புகளை நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தோம்னா 8754754444 அப்படின்னு நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டுங்க. வேற எதுவும் தகவல் தேவைனாலும் அந்த இதுக்கு வந்து கேட்டுங்க. அதே மாதிரி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கணியன் புக்ஸ் நமக்கு வந்து எஸ்ஐ, போலீஸ், குரூப் 4, குரூப் 2A அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் அனைத்துக்குமே வந்து நம்மளுடைய கணியன் புக்ஸ் இருக்கு. புக்ஸ் தொடர்பான கேள்விகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9944444031 அப்படின்னு நம்பரை தொடர்பு கொண்டுக்குங்க. சரிங்களாப்பா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிரதன், ஆரியப்பட்டா, பொற்காலம் மூணுமே வந்து பார்த்தோம்னா மொத்தமா ஒரு கோர்வையா மொத்தம் 25 கேள்விகள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து தேர்வுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 நாள் டு ஒரு 30 நாளுக்குள்ளதான் இந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்கு. ஸோ மாணவர்களே கொஞ்சம் நல்லா படிங்க, கண்டிப்பா வந்து எல்லாருமே பாஸ் ஆகலாம். ஓகேங்களா, உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.